ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. எனக்கு ஒரு 2-3 டேஸாகவே கொஞ்சம் கோல்ட் அண்ட் காஃபெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக வந்து கிச்சன்லலாம் பெருசாக ஒர்க் பண்ண முடியல. ஜஸ்ட் குக் பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு அதுதான் முடிஞ்சது. ஏன்னா ஹெட்டேக்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நேற்றுக்கெல்லாம் ஃபுல் டே டைம்லலாம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். சரி, ஈவினிங் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து கிச்சனெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா பரவாயில்ல, கவுண்டர் டாப்பெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷிங்கில் தள்ளிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், தோசையெல்லாம் ஊற்றி கரண்டியோடு அப்படி பாத்திரத்துள்ள தள்ளியாச்சு. கேர்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படி பேக்கெட்டோடு யூஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு, பட் அப்படியே பொருளெல்லாம் வைக்காமல் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து போய் ஷிங்க்லேயாவது கொண்டு போய் செட்டில் பண்ணி வச்சுருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்ரூம் இதுதான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே, குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம். அங்கே எனக்கு உடம்பு சரியில்லாதனால அங்கே பெருசாக வரல. டே டைமில் இங்கே தான் இருப்பாங்க, இல்லை ஃப்ரண்ட் ரூம் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ அங்கே இங்கே துணி தான் நிறையா இருந்தது. இது என்னமோ அன்பேக்கே பண்ணாத ஒரு பேகு, ஹஸ்பண்டோடதுன்னு நினைக்கிறேன். அங்கே லாண்ட்ரி பேகு கூட அங்கே தான் இருக்குது. பட் அந்த பேஸ்கெட்டை விட்டு இங்கே வந்து தரையில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. அழுக்கு துணியாக தான் இருக்கும், அது கிளியர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா என்னமோ வாங்கி சாப்பிட்டு அந்த பேகு, அது ஏதோ டைனிங் டேபிள் சேரில் ஹேண்டில் மாட்டிகிட்டு போயிருக்காங்க பத்திரமா. அவங்க யூஸ் பண்ண ஸ்பெக்ஸோட பாக்ஸு, வாட்ச்சு, இது ஏதோ ஹாப்பி பர்த்டே யாரோ ஃப்ரெண்டு கொடுத்து கொண்டு வந்து இங்கே பூஜா ஷெல்ஃபில் யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. என்னென்னமோ டைனிங் டேபிளில் என்ன இருக்கக்கூடாதோ அது எத்தனையோ கோல்கேட் பேஸ்ட்டு, க்ளோஸ்அப்பு எல்லாம் வந்தாச்சு. இது ஏதோ துணி மட்டும் வெளியேருந்து எடுத்து எல்லாத்தையும் அந்த சேரில் போட்டு வச்சுருக்காங்க. நான் சரியாகி வந்ததுக்கப்புறம் மடிக்கலான்னு பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்திங்கன்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.